गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। ओं नमो नारायणाय, ओं नमो भगवते वासुदेवाय। श्रीहरये नमः। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। पीताम्बरं करविराजितशङ्खचक्र कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दर मन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। आत्मारामाश्च मुनयः निर्ग्रन्थाप्युरुक्रमे कुर्वन्त्यहैतुकीं भक्तिं इत्थं भूतगुणो हरिः। वन्दे नन्दव्रजस्त्रीणां पादरेणुमभीक्ष्णशः यासां हरिकथोद्गीतं पुनाति भुवनत्रयं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनूमत्स्मरणात् भवेत्। श्रीहरये नमः। ओं नमो नारायणाय, ओं नमो भगवते वासुदेवाय। श्रीहरये நமः. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மார்ச் 25, 2012 கரநாம சம்வத்சரம், உத்தராயணம், சிசிர ருத்து, பங்குனி மாதம், மீன மாதம், சுக்லபக்ஷம் திருத்தியே. அதில் இன்றைக்கி அஸ்வினி நட்சத்திரம். இப்பேற்பட்ட வசதியான இன்றைக்கி நம்ம ஜடபரத சரித்திரத்தில் 3வது தசகம், அனந்தராம தீட்சிதர்வாள் எழுதின 3வது தசகம், கடைசி தசகம் அது. அதை இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். எல்லாருக்கும் யுகாதி வாழ்த்துக்கள். சாந்திரமான ரீதியில்
ஆல்ரெடி நந்தன வருஷம் புது வருஷம் பிறந்தாச்சு. சாந்திரமான வழக்கப்படிக்கு சைத்திர மாதம் இப்போது. அதனால தான் ராமநவமி, இந்த 31 அன்றைக்கி ராமநவமி. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஜடபரத சரித்திரத்தை பாகவதத்தில் ரொம்ப முக்கியமான சரித்திரம் அது. அதை 5ஆம் ஸ்கந்தத்தில் சுகாச்சாரியால் சொன்னதை நாராயண பட்டத்திரியை ஏதோ காரணத்தினால எழுதலை. அந்த விட்ட குறைய பிரம்மனிஷ்டாளான ரொம்ப பெரிய மகான் சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர்ன்ட்டு அவர் 3 தசகமாக பண்ணத்தில் இன்றைக்கி 3ஆவது தசகத்தை பார்க்க போகிறோம். போன வாரம் பார்த்தோம், ஜடபரதன் உட்கார்ந்துருக்கிற சமயத்தில் ராஜாவான ரகுகுணன், அந்த ரகுகணன் அந்த சமயத்தில் அவரை மகான்கிறதாக சரியாக புரிஞ்சிக்காமல் அவரை அதட்டிப்பிட்டான். பிறகுதான் அவர் சொன்ன வாக்கியத்துலேருந்து தெரிஞ்சுட்டு, ஆஹாஹா நீங்கள் பிரம்மனிஷ்டாளாச்சே, நான் உங்களை தெரியாமல் போயிடுத்தே, நீங்கள் பெரிய அவதூத்த சன்னியாசி மாதிரி தோன்றது, ஆனால் பிராமணன்கிறதா தெரிகிறது உங்கள் தோளில் இருக்கிற பூனல்லேருந்து நீ சொல்லி கீழே இறங்கி பல்லக்கிலேருந்து நமஸ்காரம் பண்ணாங்கிற சரித்திரத்தை போன தடவை பார்த்தோம். இந்த தடவை 3ஆவது தசகத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்க போகிறோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமன்னாராயணீய ஸ்தோத்ரானுசாரி ஸ்ரீ ஜடபரத சரித்திரம் 3. தசகம். பிரணம்ய ராஜா ஜட விப்ரமேனம் புனச்ச பப்ரச்ச மருத்புரேஷா நஷ்டோ விவேகோ அமிர்ததுல்யவாச்சா ததாபி திருஷ்யம் கதமித்ய சத்தியம். மகாராஜாவான ரகுகணன் போன தசகத்தில் பார்த்தோம், ஜடபரதரை பிரம்மஜானிங்கிறது தெரிஞ்சுட்டு அவர் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டுண்டான். உடனே ஜடபரதர் அந்த ராஜாவை பற்றி, ஹே ராஜா, இந்த லோகத்தில் விவகாரமான விஷயங்களை அதையும் சேர்த்து பரமார்த்த வஸ்துவோடு ஒப்பிட்டு நீ சொல்கிறியே, நீ பரமார்த்த வஸ்து என்னன்னு அறியாதவன். தேவதைகள், மனுஷியாள், பட்சிகள், மிருகங்கள், இந்த ஜென்மாக்கள் எல்லாம் அதோடு கூட இருக்கப்பட்ட சுத்திவரிலும் இருக்கப்பட்ட லோகத்தில் இருக்கப்பட்ட எல்லா வஸ்துக்களும் சத்துவ ரஜஸ்தமோ குணங்களுடன் கூடிய மனசினால் உண்டாகின்றன. அதெல்லாம் அசத்தியமாக்கும். அதெல்லாம் நிஜமாக இருக்கப்பட்ட விஷயம் இல்லை. எப்படி ஒருவனுக்கு சொப்பனத்தில் பார்த்த விஷயங்கள் எல்லாம் முழிச்சுட்டோன்னே எல்லாம் போய்டுறது மாயமாக, அப்படி தான் இந்த பிரபஞ்சம் முழுக்கன்னு சொல்லி அவனுக்கு உபதேசம் பண்ணாள். உடனே இந்த தசகத்தில் ராஜா அவரை பார்த்து கேட்குறான், பிரணம்ய ராஜா ஜட விப்ரமேனம் புனச்ச பப்ரச்ச மருத்புரேஷா. ராஜா மறுபடியும் அவரை நமஸ்காரம் பண்ணானாம், ஜடபரதரை பட்டு மறுபடியும் அவரை கேள்வி கேட்டான். என்ன கேட்டான்? நஷ்டோ அவிவேகோ அமிர்த துல்லியவாச்சா. நீங்கள் சொன்ன வார்த்தைகள் தேவாமிர்தத்துக்கு ஒப்பாக இருக்குது. தேவாமிர்தத்தை பருகினவன் எப்படி ஆனந்தப்படுவனோ அப்படி எனக்கு என்னுடைய அவிவேக புத்தி எல்லாம் போய் விவேக புத்தி ஏற்படுறதுக்கு காரணமாக இந்த வார்த்தைகள் என்னை உற்சாகப்படுத்துகின்றன என்று சொல்லி, அப்படி இருந்தால் கூட எனக்கு ஒரு சம்சயம் இருந்துகிட்டே இருக்குது. என்னென்னா, கண்ணால் எல்லாம் தெரிகிறதே, இந்த பிரபஞ்சம் முழுக்க எனக்கு கண்ணால் தெரிகிறது, நீங்கள் தெரிகிறீர்கள், இந்த பல்லக்கு தெரிகிறது, எல்லாம் தெரிகிறதே, அது எப்படி அசத்தியம்னு நீ இல்லாத வஸ்துன்னு சொல்ல முடியும்? அசத்தியம்னு சொல்லிவிட்டாலே அது எப்படின்னு புரியலையேன்னா, நஷ்டோ அவிவேகோ அமிர்த துல்லிய வாச்சா ததாபி திருஷ்யம் கதமித்ய சத்தியம். எனக்கு எல்லாம் தெரிகிறதே, எப்படி அது அசத்தியமாகும்? அது நீ பொய்யா எப்படி ஆகும் இந்த பிரபஞ்சம்னு கேட்டான் ராஜா. அதுக்கு உடனே சம்சார மித்யாத்வம் அதோபதிஷ்ய பிரபஞ்ச மித்யாத்வம் உபாதிஷத்ஸஹ த்வத்ரூபனிஷ்டோ பவதஸ்வரூபம் சர்வத்திர பஷ்யேத் அவினஸ்வரம் யத். ஹே குருவாயூரப்பா, அந்த ஞானியான ஜடபரதர்
இந்த பிறப்பு இறப்பு என்பதாக இந்த சம்சாரம் திருப்பி திருப்பி ஜனனம் மரணம் வந்துட்டுருக்கே, இது எதனாலன்னா இது மனசினால் ஏற்படுறது, அதெல்லாம் மித்தியே, அதெல்லாம் பொய் என்பதை உபதேசித்து லோகத்தில் நம்ம பார்க்குறோமே, அது அத்தனையும் பொய்ன்னு உபதேசம் பண்ணாரே அவர். உங்களுடைய ஸ்வரூபன் வாசுதேவனான உங்களுடைய ஸ்வரூபத்தில் அவர் சதா ரமிச்சுட்டு இருக்கப்பட்டவர். ஆகையினால அவர் எப்பொழுதும் அழியாத பொருள் எது உண்டோ அதைத்தான் பார்ப்பார். அவர் எப்போதும் அழியாத பொருளுங்கிறது பகவான் தான், வாசுதேவன் தான். அவனையே உள்ள அந்தர்முகமாக அவர் பார்த்துட்டுருக்கார். ஆகினால அவருக்கு சுத்தி வரலம் இருக்கிறது, தன் உடம்பு எல்லாமே மித்தியாக தோன்றுறது. ஏ குருவாயிரப்பா, இதுதான் காரணம்னு சொல்லி இந்த 2வது ஸ்லோகத்தை சொல்கிறாள். சம்சார மித்யாத்வம் உபதிஷ்ய. இந்த சம்சாரம் இருக்கே, சம்சாரம்னா ஜனனம் மரணம் திருப்பி திருப்பி வந்துட்டுருக்கு. பிரபஞ்சத்தில் எல்லாம் பார்க்குறோமே, அவைகளெல்லாம் மித்தியேங்கிற உபதேசம் பண்ணிவிட்டு பிரபஞ்ச மித்யாத்வம் உபாதிஷத் சஹா, இந்த பிரபஞ்சம் முழுக்க மித்தியங்கிறதா சொன்னாள். त्वद्रूपनिष्ठो भवतस्वरूपं त्वद्रूपनिष्ठः. அவர் எப்பொழுதும் உன்னுடைய குருவாயூரப்பன் வாசுதேவனான உங்களையே சதா உங்கள் ரூபத்தையே பார்த்துருந்து ஆனந்தப்பட்டு இருக்கப்பட்ட பிரம்மஜானி அல்லவா. சர்வத்திர பஷ்யேத் அவினஸ்வரம் யத். அவர் சதா எது நிஜ வஸ்துவோ, எது அழியாமல் இருக்கும் வஸ்துவோ அதுதானே அவர் பார்ப்பர். அதனால் அப்படி சொன்னார். சரன் பிருத்திவியாம் தவ பிருத்ய வர்க்கः சந்திருஷ்யதே ஸ்யாபி பதாதிகானி அம்சோடயானஸ்ய ரகுகணாதி சர்வந்து திருஷ்யம் ஹி அசதாக விஷ்ணு. ஹே குருவாயூரப்பா, அந்த ராஜாவுக்கு பலவாறாக உபதேசம் பண்ணாள். என்ன உபதேசம் பண்ணாள்? ஹே குருவாயூரப்பா, இந்த பூமியில் சஞ்சரிக்கிற இந்த சரீரம் இருக்கே, அது பார்த்திவ சரீரம். அதாவது இந்த பூமியில் இருக்கப்பட்ட வஸ்துக்கள் இருக்க மண், அந்த மண்ணுலேருந்து எலிமெண்ட்ஸ்லேருந்து உண்டான சரீரம் அது. அது மாதிரியே எந்த ராஜா ராஜாங்கிற உடம்பை வச்சுட்டுருக்கானோ அந்த உடம்பெல்லாம் பார்த்திவ சரீரம், அதாவது மண்ணாக போயிடும் ஒரு காலத்தில். அதே மாதிரி அந்த பல்லக்க தூக்குற வேலைக்கார ஆளுடைய சரீரம் இருக்கே, அவைகளும் ஒரு நாளைக்கு மண்ணாக தான் போகிறது. சந்திருஷ்யதே ஸ்யாபி பதாதிகானி. உன்னை பல்லக்கில் தூக்கின்னு வராளே இந்த ஜனங்கள், அவளும் மண்ணா போட போகிறாள். அவளும் உண்மை இல்லை, பார்த்திவ சரீரம்தான். அது மாத்திரமில்லை, அவள்கிட்ட கால்கள் இருக்குது, முழங்கால்கள் இருக்குது, தொடைகள் இருக்குது. இதெல்லாம் மித்தியே, இதெல்லாம் மண்ணிலேருந்து ஏற்பட்டது, மண்ணா போயிடும். அம்சோடயானஸ்ய ரகுகணாதி. அது மாத்திரமில்லை, அந்த வேலைக்காரெல்லாம் மண்ணா போடுவாள். அவள் உடம்பு தேகம் சரீரம் இருக்கே, கால் கை தொடை கை முழங்கால் எல்லாம் மண்ணா போயிடும். அது மாத்திரமில்லை, எந்த பல்லக்கை அவள் தூக்கி வச்சுட்டுருக்காளோ அந்த பல்லக்கும் மண்ணா போயிடும். அது மரப்பல்லக்கு, அதுவும் ஒரு நாளில் மண்ணா போட போகிறது. ஹம்சோடயானஸ்ய ரகுகணாதி. அது மாத்திரமில்லை, அந்த பல்லக்கில் ரகுகணங்கிறதா பேரோடு கூட ஒரு சரீரம் உட்கார்ந்துருக்கு. கண்ணு காலு கையோடு கூட உட்கார்ந்துருக்கே, அந்த சரீரமும் ஒரு நாளைக்கு மண்ணா போடுமே. ஆகினாலே எல்லாமே பொய்யினாள். சர்வந்து திருஷ்யம் ஹி அசதாக விஷ்ணு. எல்லாம் அசத்து. சத்துனா சப்ஸ்டான்ஷியல், அசத்துனா இன்சப்ஸ்டான்ஷியல். எல்லாம் மண்ணா போயிடும், திரவியமாக போயிடும், எல்லாம் காற்றுல பறந்து போய்டுண்டா, அதெல்லாம் உண்மை இல்லைன்னாள். எது அழியிறதோ அது எப்படி உண்மையாக இருக்கும்னாள். சரன் பிருத்திவியாம் தவ பிருத்ய வர்க்கः சந்திருஷ்யதே ஸ்யாபி பதாதிகானி அம்சோடயானஸ்ய ரகுகணாதி சர்வந்து திருஷ்யம் ஹி அசதாக விஷ்ணு. ஏ குருவாயூரப்பா, இவ்வாறாக சொன்னாராமே அந்த ஜடபரதங்கிறத ஞானியினாள். அடுத்த ஸ்லோகம். பிண்டஸ்வஹேதௌ பிருத்திவீதலே ஹி பிருத்வி ஸ்வஹேதௌ பரமாணு சஞ்ஞே அஜ்ஞானக்ளுப்தः ச மாருதேஷ त्वयेव चारोपित इत्युवाच. ஹே குருவாயூரப்பா, அவர் ரகுகுணனை பார்த்து
இந்த சரீரம் எல்லாமும் எந்த காரணத்தினால ஏற்பட்டுதோ, ஏன்னா பூமியிலேருந்து இருக்கப்பட்ட எலிமெண்ட்ஸ் கால்சியம், பொட்டாசியம், வைட்டமின் எல்லாமே சாப்பிட்றோம், ப்ரோட்டீன் கிட்டின்னு இதெல்லாம் பூமியிலேருந்து வந்தது. பூமியிலேருந்து வந்த மெட்டீரியல்னால இந்த உடம்பு பண்ணப்பட்டிருக்கு. அதெல்லாம் அதே பூமியில் மடிஞ்சு போய்டுறது. பிண்ட ஸ்வஹேதோ பிருத்திவி தலேஹி பிண்டா. இதெல்லாம் ஒரு பிண்டம், மாம்ச பிண்டம் இருக்கே, அது பிருத்திவிலேருந்து வந்த பிண்டம். அது பிருத்வி ஸ்வஹேதோ பரமாணு சங்கே. அந்த பிருத்வி இருக்கே, இந்த பூமி இருக்கே, அது இங்கேருந்து வந்தது. அதில் இருக்கப்பட்ட சின்ன 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 பரமாணுக்கள்னால ஒட்டி வச்சிருக்கு. பலவிதமான அணுக்களுடைய கூட்டம் தான் இந்த பூமியில் இருக்கப்பட்ட அத்தனை மெட்டீரியலும். அது அப்படின்னு அது தெரிஞ்சுக்கணும்னா பிருத்வி ஸ்வஹேதோ பரமாணு சங்கே அஜான கிளுப்தா சச்சமாருதேஷ துவயேவ சாரோபித இத்யுவாச்சாத். இந்த ஜனங்களுக்கு, மனுஷியாளுக்கு அவித்தியினாலையும் அஜானத்தினாலையும் இந்த பரமாணுக்களும் கற்பிக்கப்பட்டிருக்குங்கிறாள். ஏன்னா பரமாணுக்களுக்கு தனியாக எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. ஏன்னா எங்கேருந்தோ ஒரு சின்ன ஒரு விஷயத்துலேருந்து தோணுனது பரமாணுக்கள். ஆனால் அதுவும் சத்தியம் இல்லை. பரபிரம்மமான நீங்களல்லவோ உண்மை. உங்கள்கிட்டேருந்து தான் ஒரு சின்ன ஒரு ட்ராப், ஒரு 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 ஸ்பாட், ஒரு சின்ன டாட்லேருந்து இத்தனையும் வந்திருக்கு. அதனால் இத்தனையும் எல்லா ஜனங்கள் சத்தியங்கிறதாக ஆரோபணம் பண்ணி வச்சுருக்காள் அந்த அவித்தியினால். இன்னும் சொன்னாலாம் அந்த ஞானியான ஜடபரதர், குருவாயூரப்பா இப்படி சொன்னாராமேன்னு இந்த ஸ்லோகத்தை சொல்கிறாள். பிண்டஸ்வஹேதோ பிருத்திவி தலேஹி பிருத்வி ஸ்வஹேதோ பரமாணு சங்கே அஜான கிளுப்தா சச்சமாருதேஷ துவயேவ சாரோபித இத்யுவாச்சா. இவ்வாறா சொன்னாராமேனால் இந்த 4 ஸ்லோகங்களையும் இப்பொழுது அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமன்னாராயணீய ஸ்தோத்ரானுசாரிணி ஸ்ரீ ஜடபரதச்சரிதே तृतीयं दशकम्. प्रणम्य राजा जडविप्रमेनं प्रणम्य राजा जडविप्रमेनं प्रणम्य राजा जडविप्रमेनं पुनश्च पप्रच्छ मरुत्पुरेश पुनश्च पप्रच्छ मरुत्पुरेश पुनश्च पप्रच्छ मरुत्पुरेश. नष्टो विवेकः अमृततुल्यवाचः नष्टो अविवेकः अमृततुल्यवाचः नष्टो विवेकः अमृततुल्यवाचः. तथापि दृश्यं कथमित्यसत्यं तथापि दृश्यं कथमित्यसत्यं तथापि दृश्यं कथमित्यसत्यं. संसारमिथ्यात्वम् अथोपदिश्ये संसारमिथ्यात्वम् अथोपदिश्ये संसारमिथ्यात्वम् अथोपदिश्ये प्रपञ्चमिथ्यात्वमुपादिशत्सः प्रपञ्चमिथ्यात्वमुपादिशत्सः प्रपञ्चमिथ्यात्वमुपादिशत्सः. त्वद्रूपनिष्ठो भवतः स्वरूपं त्वद्रूपनिष्ठो भवतः स्वरूपं त्वद्रूपनिष्ठो भवतः स्वरूपं. सर्वत्र पश्येत् अविनश्वरं यत् सर्वत्र पश्येत् अविनश्वरं यत् सर्वत्र पश्येत् अविनश्वरं यत्. चरन् पृथिव्यां तव भृत्यवर्गः चरन् पृथिव्यां तव भृत्यवर्गः चरन् पृथिव्यां तव भृत्यवर्गः. सन्दृश्यते स्यापि पदादिकानि सन्दृश्यते स्यापि पदादिकानि सन्दृश्यते स्यापि पदादिकानि. अंसोढयानस्थरहुगणादि अंसोढयानस्थरहुगणादि अंसोढयानस्थरहुगणादि. सर्वं तु दृश्यं हि असदाह विष्णो सर्वं तु दृश्यं हि असदाह विष्णो सर्वं तु दृश्यं हि असदाह विष्णो. पिण्डस्वहेतौ पृथिवीतले हि पिण्डस्वहेतौ पृथिवीतले हि पिण्डस्वहेतौ पृथिवीतले हि
पृथ्वीस्वहेतौ परमाणुसंज्ञे पृथ्वीस्वहेतौ परमाणुसंज्ञे पृथ्वीस्वहेतौ परमाणुसंज्ञे अज्ञानक्लिप्तः स च मारुतेश अज्ञानक्लिप्तः स च मारुतेश अज्ञानक्लुप्तः स च मारुतेश त्वय्येव चारोपित इत्युवाच त्वय्येव चारोपित इत्युवाच अज्ञानक्लुप्तः स च मारुतेश त्वय्येव चारोपित इत्युवाच श्रीहरये नमः. அஞ்சாவது ஸ்லோகத்தில் செங்காலிபுரம் பெரியவா சொல்கிறாள், ஆரோபிதா இஸ்து யதா வினஷ்யேத் தீபேன ரஜ்ஜௌ தமசா பிரதீதः ஞானேன சாத்யஸ்த ஜகச்ச நஷ்யேத் துவமேவ பாசீதி அவதத் சராஜ்ஞே. ஹே குருவாயூரப்பா, அந்த ராஜாவான ரகுகணனை பார்த்து அவர் ஞானத்தை உபதேசம் பண்ணுற சமயத்தில் அவர் என்ன தெரியுமா சொன்னார்? அப்பா, ஆரோப்பணம்ங்கிறதா சூப்பர் இம்போசிஷன்னு சொல்கிறது இங்கிலீஷில். சூப்பர் இம்போசிஷன்னா ஒரு விஷயத்து மேலே இன்னொன்று கல்பனை பண்ணி சூப்பர் இம்போஸ் பண்ணி வச்சுருந்தா அது நிஜமாய் தோணும். அதுக்கு வழக்கமாக உதாரணம் என்ன சொல்கிறதுன்னா, ஒரு இருட்டில் ஒரு கயிறு இருக்குன்னா அந்த கயிற்று மேலே பாம்பை சூப்பர் இம்போஸ் பண்ணி வச்சு விட்றான். ஒரு இருட்டான ரூம் இருக்குது, அதில் சரியாக வெளிச்சம் இல்லை, கொஞ்சமாக தான் வெளிச்சம் தெரிகிறது, இருட்டாக தான் இருக்குது. ரூமில் போகிறான், அங்கே பெரிய பெல்ட்டோ இல்லை ஒரு ரஜ்ஜுன்னா ரோப்பு கிடக்கு. அதை பார்த்து பயந்து விடுறான், ஆஹா பாம்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதனால் அவனை தோணுன அந்த சமயத்தில் அவனுக்கு அது நிஜ பாம்பு தான். ஏன்னா அந்த ரோப் இருக்கே கயிறு, அந்த கயிற்று மேலே பாம்புங்கிற ஒரு எண்ணத்தை சூப்பர் இம்போஸ் பண்ணி வச்சுருக்கான், ஆரோபித்தம் பண்ணி வச்சுருக்கான். அதான் சொல்கிறாள், ஆரோபிதா இஸ்து யதா வினஷ்யேத் தீபேன ரஜ்ஜௌ தமசா பிரதீதா. தமசா பிரதீதா, தமோ குணத்தினால அவித்தியினால் ஆரோப்பணம் பண்ணப்பட்டிருக்கு. என்ன ஆரோப்பணம் பண்ணிருக்கு? தப்பான ஒரு எண்ணத்தை ஆரோப்பணம் பண்ணி வச்சுட்டுருக்கான். இருட்டில் அந்த கயத்தை பார்த்துவிட்டு அந்த கயிறு தான் பாம்புங்கிறதா ஆரோப்பணம். அது எப்போ போகிறது? ஒரு நல்ல வெளிச்சம், லைட்டை போட்டோன்னே, சுவிட்சை போட்டோன்னே லைட்டு வருது. அப்போ சிரிக்கிறான், அடாடா இதை போய் பாம்புன்னு நான் பயந்தேனே, இது வெறும் கயிறு அல்லவான்னு அந்த எந்த ஒரு அவித்தியை எனக்கு இருந்ததோ அது தொலைஞ்சு போகிறது. உடனே நல்ல ஞானம் வந்துடுறது. அந்த மாதிரி நாள் ஆரோபிதா இஸ்து யதா வினஷ்யேத் தீபேன ரஜ்ஜௌ தமசா பிரதீதா. ரஜ்ஜுன்னா கயிறு, தீபம் வந்ததுன்னா அந்த தமோ குணம் அவித்தியை போய்டுறதான். ஞானேன சாத்யஸ்த ஜகச்ச நஷ்யேத் துவமேவ பாசீதி அவதத் சராஜ்ஞே. ஹே ராஜா, நீ ஜீவாத்மா, இந்த பல ஜீவாத்மா சமூகம் தான் பரமாத்மாங்கிறது தெரிஞ்சுப்படும். நீயும் பரமாத்மாவும் ஒன்று தான். நீ தான் பாசி, நீ தான் பிரகாஷிருக்கே. நீங்கிற அந்தராத்மா உள்ளே இருக்கே ஜீவாத்மா, அதுதான் பிரகாஷ்னு, அதுதான் உண்மை. ஏன்னா அதுதான் பரம்பொருள். ஆனால் ஞானம் கொடுத்தோன்னா ஞானேன சாத்தியஸ்த ஜகச்ச நஷ்யேத். அப்போது ஞானம் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுது? இந்த எதை வச்சுன்னு நீ சுத்திவரில் இருக்கப்பட்ட பிரபஞ்சங்கிறதா ஒரு எண்ணம் இருக்கோ அது நசிச்சு போயிடும். அப்பொழுது இந்த பிரபஞ்சம் ஒரு உண்மையானது இல்லைன்னு தெரிஞ்சு போயிடும். அது வரையும் சொப்பனத்தில் பார்த்த சிங்கம் மாதிரி அது நிஜம்னு நினச்சிட்டு இருப்பேன். ஞானேன சாத்தியஸ்த ஜகச்ச நஷ்யேத் துவமேவ பாசீதி அவதத் ச ராஜ்ஞே. இவ்வாறாக அந்த ராஜாவான ரகுகுணனை பார்த்து சொன்னாராமே. இந்த குருவாயூரப்பனை பார்த்து கேட்குறாள், ஸ்ரீசங்க சக்கராப்ஜ கதா கிரீட ஹாரி பவான் மங்களமங்களேஷா ஸ்ரீவாசுதேவஸ்து சதா சுபூர்ணः ஞானாத்மனாஸ்தீதி அவதத் சபூபம். அந்த ராஜாவை பார்த்து பிரம்மஜானியான அந்த ஜடபரதனை என்ன தெரியுமா சொன்னாலே, குருவாயூரப்பா, சங்கு சக்கரம் தாமரப்பூ கதை இதெல்லாம் கையில் வச்சுட்டு கிரீட்டம் முக்தாகாரம் வனமாலை எல்லாத்தையும் தரிச்சுட்டு இருக்கப்பட்ட, சர்வ மங்களங்களையும் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கப்பட்ட வாசுதேவ ஸ்வரூபியான ஞான ஸ்வரூபியான பரிபூர்ணராக இருக்கப்பட்ட நீங்கள் தான்
அழியாமல் சத்தியமாக இருக்கிறவருங்கிறதாக அந்த பிரம்மஜானி ரகுகணனுக்கு உபதேசம் பண்ணாலாமே குருவாயூரப்பாங்கிறாள். ஸ்ரீவாசுதேவஸ்து சதா சுபூர்ணா. வாசுதேவகான்னு சுவாமிக்கு பேர். ஏன்னா வசதி சர்வத்திர தீவியதேச்ச இது வாசுதேவா. அவர் தான் எங்கே பிரபஞ்சங்கிறதா நினச்சிட்டு இருக்கமே அது எல்லாத்தையும் இந்த மாயையும் சிருஷ்டி பண்ணவர் அவர் தான். இந்த மாயெல்லாம் உள்ளே இழுத்துனுடுவார் ஒரு சமயம். அப்புறம் இருக்கப்பட்டது அவர் தான். அப்போ இந்த ஜீவ சமூகமெல்லாம் அவர்கிட்ட அடங்கிவிடும். அதனால் மகாராஜன்னு அந்த குருவாயூரப்பன் சங்க சக்கர கதாப்ஜன் அதோட கையில் வச்சுட்டு கிரீட்டம் முக்தாகாரம் எல்லாத்தையும் போட்டுண்டு மங்களமான மூர்த்தியான அந்த குருவாயூரப்பன் வாசுதேவன் அவன்தான் பரிபூர்ணன், அவன்தான் ஞானஸ்வரூபி, அவன்தான் சத்தியம்னு சொன்னாலாமே இந்த ஞானிங்கிறதா இந்த ஸ்லோகத்தை சொல்கிறாள். ஸ்ரீசங்க சக்கராப்ஜ கதா கிரீட ஹாரி பவான் மங்கள மங்களேஷா ஸ்ரீவாசுதேவஸ்து சதா சுபூர்ண ஞானாத்மனாஸ்தீதி அவதத் சபூபம். அடுத்த ஸ்லோகம். ஸ்ரீவாசுதேவஸ்து ஜகத் சமஸ்தம் ஞானம் ஹரே சத்யமிதி ஞகாதீத் ஏகச்ச நாம்னோதி மகாதினாபி ஏதச்ச நாம்னோதி மகாதினாபி வினா மஹத்பாத ரஜோபிஷேகம் வினா மஹத்பாத ரஜோபிஷேகம். விஷய வாக்கியத்தை இந்த ஸ்லோகத்தில் சொன்னாள். குருவாயூரப்பா, வாசுதேவனாக நீ எல்லா லோகமாகவும் ஞான ஸ்வரூபியாகவும் சத்தியமாகவும் இருக்கிறவன்னு சொன்னாலே, அப்படி சொன்னோடனே அந்த வாசுதேவ ஸ்வரூபத்தை நானும் பார்க்கணுன்னு அந்த ரகுகணன் ரொம்ப ஆசையோடு இந்த பிரம்மஜானியான ஜடவரதரை பார்த்து கேட்டான். இப்படி சொல்கிறேலே, சங்க சக்கரம் கதை அப்ஜம் எல்லாத்தையும் கையில் வச்சுட்டுருக்கிற அந்த குருவாயூரப்பனை நானும் தரிசனம் பண்ணமே உள்ளேன்னு கேட்டானா. அந்த ஸ்வரூபத்தை நீ தரிசனம் பண்ணணும்னா அதுக்கு சொன்னார் ஜடபரதர், அப்பா அந்த ஆனந்த மூர்த்தியை நீ தரிசனம் உள்ளே பார்க்கணும்னா பெரிய யஜ்ஞங்கள் பண்ணி பெரிய தபஸ் பண்ணி அதனால் மட்டும் நீ அடைய முடியாது. அதனால் நீ என்ன பண்ணணும்னால் பெரிய மான்களுடைய சரண தூளி அவளுடைய கால்களை சரணங்களை நீ நமஸ்காரம் பண்ணி அதை தொட்டு அவள் அதில் இருக்கப்பட்ட தூசி அது உன் தலையில் பட்டு உன் தலையை அபிஷேகம் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தாண்டா அடைய முடியும்னால் என்னென்னா சத்சங்கம் சாது சங்கம் அது ஒன்றி தான் நல்ல நல்ல இடத்துல கொண்டு ஞானத்தை கொண்டு தருங்கிறதுக்காக இதை சொன்னாலாம். சாது சங்கம் ஏற்படணும்னு சொன்னால் மகான்கள்கிட்ட போய் அவளுடைய பாத தூளி பாத தூசி உன் தலையில் படணுண்டா அப்போ தான் பகவான் உனக்கு உள்ள தெரிய ஆரம்பிப்பார். ஸ்ரீவாசுதேவஸ்து ஜகத் சமஸ்தம் ஞானம் ஹரே சத்யமிதி ஞகாதீத் ஏதச்ச நாம்னோதி மகாதினாபி வினா மஹத்பாத ரஜோபிஷேகம் வினா மஹத்பாத ரஜோபிஷேகம். அந்த மகான்களுடைய பாத தூளிகள் படாமல் ஒரு பொழுதும் பகவானை பார்க்க முடியாதுன்னாள். அகம் புராசம் பரதாக்கிய பூபா விசிருஜ்ய ராஜ்யம் ஹரிபூஜனார்த்தம் வனம் கதஸ்தத்ர மிருகத்வமாபம் இத்தியாக பூபம் சச்சமாருதேஷ. அப்பொழுது அப்பா ராஜா, என் பூர்வ விருத்தம் பூர்வ கதையை நான் சொல்கிறேன். எனக்கு ஞாபகம் இருக்குது. இன்னும் நான் முன்னாடி ஜென்மாக்களுக்கு பல ஜென்மாக்களுக்கு முன்னாடி நான் பரதன்கிறதாக மகாராஜா சக்கரவர்த்தியாக இருந்தேன். சக்கரவர்த்தியாக இருந்து லோகத்தெல்லாம் ஆண்டு அரசாண்ட பிறகு ராஜாங்கத்தெல்லாம் என் புத்திராள்கிட்ட கொடுத்துவிட்டு நான் பகவானை நாராயணனை பூஜை பண்ணிட்டு கண்டகி நதி தீர கரையில் சால கிராம சிலைகள்லாம் எங்கே உண்டாகுமோ அங்கே புலகாசிரமத்தில் அங்கே நதிக்கரையில் இருந்துட்டுருந்தேன். அப்பொழுது அங்கே ஒரு மான்குட்டியோட சங்கம் ஏற்பட்டது. அந்த மான்குட்டியினுடைய சங்கத்தால் அடுத்த ஜென்மாவில் நான் மான் ஜென்மாவை அடைஞ்சேன். இன்னும் குருவாயூரப்பா இன்னும் ஜடபரதர் தன்னுடைய கதையை சொன்னாலாம். அகம் புராசம் பரதாக்கிய பூபா விசிருஜ்ய ராஜ்யம் ஹரிபூஜனார்த்தம். ராஜ்யத்தை விட்டுவிட்டு நாராயணனை பூஜை பண்ணுங்கிறதுக்காக கண்டகி நதி தீரத்துக்கு வந்து சேர்ந்தேன். புலகாசிரமத்தில் இருந்தேன். வனம் கதஸ்தத்ர மிருகத்வமாபம் இத்தியாக பூபம் சச்சமாருதேஷ. ஹே குருவாயூரப்பா, இவ்வாறாக தன்னுடைய பூர்வ விற்த்தாந்தத்தை அந்த ரகுகணனுக்கு சொல்ல ஆரம்பித்தாராமே. ஹே குருவாயூரப்பா நாள்
இந்த ஸ்லோகங்களெல்லாம் இப்பொழுது அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. ஆரோபிதாயிஸ்து யதா வினஷ்யேத், ஆரோபிதாயிஸ்து யதா வினஷ்யேத், ஆரோபிதாயிஸ்து யதா வினஷ்யேத், தீபேன ரஜ்ஜௌ தமசா பிரதீதः, தீபேன ரஜ்ஜௌ தமசா பிரதீதः, தீபேன ரஜ்ஜௌ தமசா பிரதீதः, ஞானேன சாத்யஸ்த ஜகச்ச நஷ்யேத், ஞானேன சாத்யஸ்த ஜகச்ச நஷ்யேத், ஞானேன சாத்யஸ்த ஜகச்ச நஷ்யேத், த்வமேவ பாசி இத்யவதத் சராஜ்ஞே, த்வமேவ பாசி இத்யவதத் சராஜ்ஞே, த்வமேவ பாசி இத்யவதத் சராஜ்ஞே. ஸ்ரீசங்கசக்ராப்ஜ கதா கிரீட, ஸ்ரீசங்கசக்ராப்ஜ கதா கிரீட, ஸ்ரீசங்கசக்ராப்ஜ கதா கிரீட, ஹாரி பவான் மங்களமங்களேஷः, ஹாரி பவான் மங்களமங்களேஷः, ஹாரி பவான் மங்களமங்களேஷः. ஸ்ரீவாசுதேவஸ்து சதா சுபூர்ணः, ஸ்ரீவாசுதேவஸ்து சதா சுபூர்ணः, ஸ்ரீவாசுதேவஸ்து சதா சுபூர்ணः, ஞானாத்மனாஸ்தி இத்யவதத் சபூபம், ஞானாத்மனாஸ்தி இத்யவதத் சபூபம், ஞானாத்மனாஸ்தி இத்யவதத் சபூபம். ஸ்ரீவாசுதேவஸ்து ஜகத் சமஸ்தம், ஸ்ரீவாசுதேவஸ்து ஜகத் சமஸ்தம், ஸ்ரீவாசுதேவஸ்து ஜகத் சமஸ்தம், ஞானம் ஹரே சத்யமிதி ஞகாதீத், ஞானம் ஹரே சத்யமிதி ஞகாதீத், ஞானம் ஹரே சத்யமிதி ஞகாதீத். ஏதச்ச நாப்னோதி மகாதினாபி, ஏதச்ச நாப்னோதி மகாதினாபி, ஏதச்ச நாப்னோதி மகாதினாபி, வினா மஹத்பாத ரஜோபிஷேகம், வினா மஹத்பாத ரஜோபிஷேகம், வினா மஹத்பாத ரஜோபிஷேகம். அகம் புராசம் பரதாख्य பூபः, அகம் புராசம் பரதாख्य பூபः, அகம் புராசம் பரதாख्य பூபः. விசிருஜ்ய ராஜ்யம் ஹரிபூஜனார்த்தம், விசிருஜ்ய ராஜ்யம் ஹரிபூஜனார்த்தம், விசிருஜ்ய ராஜ்யம் ஹரிபூஜனார்த்தம். வனம் கதः தத்ர மிருகத்வமாபம், வனம் கதः தத்ர மிருகத்வமாபம், வனம் கதः தத்ர மிருகத்வமாபம். இத்யாஹ பூபம் சச்ச மாருதேஷ, இத்யாஹ பூபம் சச்ச மாருதேஷ, இத்யாஹ பூபம் சச்ச மாருதேஷ. ஸ்ரீ ஹரே நமஹ. 9வது ஸ்லோகம். 9வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், கிருஷ்ணார்ச்சனேன ஸ்மிருதிரஸ்தி மேத்ய புரா மிருகத்வேபி ததா நஷ்டா, பீதத்து சங்காத் விவராமி ராஜன் இத்யப்ரவீன் மாருத மந்திரேஷ. ஹே குருவாயூரப்பா, அந்த ஜடபரதர் தன் முந்தைய ஜென்மாவை பற்றி அந்த ரகுகணனுக்கு சொல்லி, நான் ராஜா பரதனாக ஆகி பின்பு மானுடைய சங்கம் ஏற்பட்டு மான்குட்டியை வச்சுருந்ததுனால மானா பிறந்தேன்னு சொல்லி தன்னுடைய பூர்வ ஜென்ம விற்த்தாந்தத்தை சொன்னாராமே. இவ்வாறு தன் ஜென்மாந்திர விற்த்தாந்தத்தை சொன்னோடனே ராஜா ஆச்சரியப்பட்டு, எப்படி நீங்கள் இதை ஞாபகம் வச்சுருக்கேள், பழைய ஜென்மா என்ன நடந்ததுங்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கேன்னு கேட்டான். அப்பொழுது சொன்னார் ஜடபரதர், ராஜாவை பார்த்து சொன்னார், அப்பா இப்போது ஞாபகம் இருக்கிறதுங்கிறது ஆச்சரியம் இல்லை. ஏன்னா நான் முன்னாடி மான் ஜென்மா அடைஞ்ச பொழுது கூட, மானாக இருந்தபோது கூட நான் பரதனாக ராஜாவாக இருந்தது, ராஜ ரிஷியாக இருந்தது எனக்கு ஞாபகம் மறக்கலைப்பா. மான் ஜென்மாவாக இருந்தபோதே மறக்கலை. அதனால் இப்போ எப்படி ஞாபகம் வச்சுருக்கேன்னு கேட்குறியே, இது ஆச்சரியம் இல்லைன்னால், அந்த மான் ஜென்மாவாக இருந்து பின்பு நல்ல சங்கம் ஏற்பட்டது. என்ன காரணத்தினால அவருக்கு எல்லாம் ஞாபகம் இருந்தது, அதுக்கு காரணம் சொல்கிறாள். அப்பா, நான் கிருஷ்ண
சரணத்தை சதா மனசில் தியானம் பண்ணிண்டு துளசி புஷ்பம் இதனாலலாம் வச்சுட்டு மனசை உருகி பூஜை செஞ்சேனும் இல்லையா, அது மாத்திரமில்லை, அந்த பூஜை செஞ்ச காரணத்தினால எனக்கு நல்ல சங்கம் ஏற்பட்டது. இப்படி சஞ்சரிச்சுட்டு இருக்கிற மான் அது இப்படி ரிஷிகள்லாம் இருக்கப்பட்ட நல்ல சாது ஜனங்களுடைய சங்கத்தில் போய் சேர்ந்தேன் நான். அதனால தான் எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்ததுனால் கிருஷ்ணார்ச்சனேன ஸ்மிருதிரஸ்தி மேத்ய. இன்றைய தினம் எனக்கு பூர்வ ஜென்மாக்களுடைய எல்லாம் இது ஞாபகம் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கிருஷ்ணார்ச்சனேன, கிருஷ்ணனை சதா துளசியை எடுத்து அர்ச்சனை பண்ணியிருக்கேன் நான். அத்ய மே ஸ்மிருதி அஸ்தி, அதனால எனக்கு ஞாபகம் இருக்குங்கிறாள். புறா மிருகத்வேபி ததா நஷ்டா, மானாக இருந்த போது கூட எனக்கு ஞாபகம் இருந்ததாங்கிறாள். பீதஸ்து சங்கான் விவராமி ராஜன்னு இத்தியப்ரவீன் மாருத மந்திரேஷா. ஆனால் மறுபடியும் எங்கேயானும் கெட்ட சங்கம் வந்துடுமோன்னு நினச்சிட்டு நான் தனியாகவே சஞ்சாரம் பண்ணின்னு இருக்கேன்ப்பா, எங்கேயும் நான் போகிறதில்லைன்னு சொன்னாள். ஜடபரன் ரகுகுணனை பார்த்து அடுத்த ஸ்லோகத்தை சொல்கிறாள். ததஸ்து ராஜா ஜட விப்ரமேனம் ஸ்துத்வாச்ச நத்வாச்ச மருத்புரேஷ முகூர்த்த மாத்திரேன தவாத்ய சங்காத் மோக பிரநஷ்டா து இது சாப்ரவீத் சஹா. இப்பேற்பட்ட மகானான ஜடபரதனுடைய சங்கம் ஏற்பட்டதுனால, ஹே குருவாயூரப்பா, ராஜாவான ரகுகணன் ஜடபரத்தை ஸ்தோத்திரம் பண்ணி அவரை நமஸ்காரம் பண்ணி, உங்களுடைய ஒரு முகூர்த்த காலம் உங்களோட நான் சங்கம் ஏற்பட்டதுனால என்னுடைய அஜ்ஞானம் எல்லாம் விலையுடுத்தே, ஞானம் ஏற்பட்டு கொடுத்தேன்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணாராமே நீ குருவாயூரப்பன் பார்த்து கேட்குறாள். ததஸ்து ராஜா ஜட விப்ரமேனம் ஸ்துத்வாச்ச நத்வாச்ச மருத்புரேஷ முகூர்த்த மாத்திரேன தவாத்ய சங்காத் மோக பிரநஷ்டஸ்து இதி சாப்ரவீத் சஹா. இவ்வாறாக ரகுகணன் சொல்லி நமஸ்காரம் பண்ணானாம். அடுத்த ஸ்லோகத்தை சொல்கிறாள். ரகுகணோயம் ஜட விப்ரசங்காத் வினஷ்ட துக்கோ அபவத் ஆத்தவித்யா கிம் கிம் ந குர்யான் மகதஸ்து சங்கஹ மாம் பாகி ரோகான் மருதாலயேஷ. இந்த தசகத்தை முடிக்கிற சமயத்தில் 2 ஸ்லோகங்கள் அனந்தராமதீஷர் குருவாயூரப்பனை பார்த்து எப்படி பட்டதிரி பார்த்து நாராயண பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து பேசினாரோ, அப்படி இவர் அடுத்த கடைசி 2 ஸ்லோகங்கள் 11வது 12வது ஸ்லோகத்தில் குருவாயூரப்பனை பார்த்து கேட்குறாள். ஏ குருவாயூரப்பா, ரகுகணோயம் ஜட விப்ரசங்காத் வினஷ்ட துக்கோ அபவத் ஆத்தவித்யா. அந்த ரகுகணங்கிறதான ராஜா முதல்ல அஜ்ஞானியாக இருந்து பிறகு ஜட விப்ரனான ஜடபரதனை பார்த்து அவருடைய சங்கம் ஏற்பட்டு அதனால் ஞானத்தை அடைஞ்சு வினஷ்ட துக்கா, தன்னுடைய துக்கங்கள் எல்லாம் போய் அழிக்கப்பட்டு அபவது ஆத்த வித்யா, நல்ல பிரம்ம வித்யே அடைஞ்சானே. கிம் கிம் ந கொரியாத் மகதஸ்து சங்கா. ஹே குருவாயூரப்பா, என்ன தான் கிடைக்காது, எல்லாம் கிடைக்கும்னு அர்த்தம். என்னென்ன தான் பண்ண முடியாது. ஒரு மகான்களுடைய சங்கம் ஏற்பட்டு கொடுத்தோம்னா, மகான்களுடைய சத்சங்கம் ஏற்பட்டு கொடுத்தோம்னா என்ன தான் பண்ண முடியாது, என்ன தான் கிடைக்காது. ஹே குருவாயூரப்பா, அப்பேற்பட்ட நீ என்ன காப்பாற்றணுங்கிறாள். இந்த ஸ்லோகத்தில் அனந்தராம தீட்சிதர் குருவாயூரப்பனை பார்த்து கிம் கிம் ந குர்யான் மகதஸ்து சங்கா மாம் பாகி ரோகான் மருதாலயேஷே. ஹே குருவாயூரப்பா, என்னுடைய ரோகத்தெல்லாம் நீ நிவர்த்தி பண்ணி வைக்கணுங்கிறதாக எப்படி நாராயண பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து பிரார்த்தித்தாலோ அப்படி பிரார்த்திக்கிறார். பார்த்துட்டு ரொம்ப வினயத்தோடு கூட, பெரிய ஞானி, ரொம்ப ஸ்காலர், கிரேட் ஸ்காலர், அப்பேற்பட்ட சேங்காலிபுரம் பெரியவாள் தன்னுடைய இந்த ஸ்லோகத்தை எழுதினது போது கூட கடைசி ஸ்லோகத்தில் ரொம்ப வினயத்தோடு கூட ரொம்ப பக்தியோடு கூட குருவாயூரப்பனை பிரார்த்திக்கிறார். என்ன பிரார்த்திக்கிறார்? ஹே குருவாயூரப்பா, நீ நாராயண பட்டத்திரி இந்த நாராயணியத்தை ஆமோதித்து அனுகிரகம் பண்ணி அதை ரசிச்சியே, அவருக்கு அனுகிரகம் பண்ணியே ரசிச்சு, அதே மாதிரி நான் எழுதியிருக்கேன் இந்த ஸ்லோகம், இந்த 3 தசகம் நான் எழுதியிருக்கேன், இதை நீ எடுத்துட்டு அங்கீகாரம் பண்ணி அதை ஆனந்திச்சு என்ன அனுகிரகம் பண்ணுங்கிறதாக ரொம்ப வினயத்தோடு கூட கேட்ட ஸ்லோகம் 12வது ஸ்லோகம். ஸ்ரீபட்ட பாதா ரச்சித ஸ்துதௌ யா பிரீத்திஸ்தவா பூன் மருதாலயேஷ
அனந்தராமேண மயா கிருதேபி ஸ்தோத்ரே ச ஜாயேத குரு பிரசாதம். எந்த ஒரு ஆனந்தத்தை நீ அந்த நாராயண பட்டத்திரி எழுதின நாராயணிய ஸ்லோகத்தெல்லாம் கேட்டு கேட்டு ஆனந்திச்சியோ, ஸ்ரீபட்ட பாதா ரச்சிதஸ்துதௌ யா, எந்த ஸ்தோத்திரத்தைனா நீ பிரீத்திஸ்தவா பூன் மருதாலயேஷே, ஹே குருவாயிரப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டியே, அதே சந்தோஷத்தை நீ என்னோட ஸ்லோகத்தை கேட்டும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும்ங்கிறதாக சொல்லி என்னை அனுகிரகம் பண்ணுங்கிறதாக கேட்குறாள். அனந்தராமேண மயா கிருதேபி, அனந்தராம தீட்சிதரான என்னால் ஸ்தோத்திரம் பண்ணப்பட்ட இந்த ஸ்தோத்திரத்தையும் நீ கேட்டு ஆனந்திச்சு என் மேலே பிரசாதத்தை கொடுக்கணும், அனுகிரகம் பண்ணணும்னாள். ஜாயேத குரு பிரசாதம், ஸ்தோத்திரத்தில் அவர் ஆனந்தம் என்ன ஏதோ அதே ஆனந்தத்தை நீ அடையணுங்கிறாள். அப்படி ஒரு சக்தியான இந்த 12வது ஸ்லோகம். இது ஸ்ரீ நாராயணீய ஸ்தோத்ரானுசாரிணி ஸ்ரீ ஜடபரத சரித்திரே 3யம் தசகம் சமாப்தம். ஸ்ரீ ஹரயே நமஹ. இப்பொழுது இந்த 4 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணும். ஸ்ரீ ஹரயே நமஹ. கிருஷ்ணார்ச்சனேன ஸ்மிருதிரஸ்தி மேத்ய, கிருஷ்ணார்ச்சனேன ஸ்மிருதிரஸ்தி மேத்ய, கிருஷ்ணார்ச்சனேன ஸ்மிருதிரஸ்தி மேத்ய, புரா மிருகத்வேபி ததா ந நஷ்டா, புரா மிருகத்வேபி ததா ந நஷ்டா, புரா மிருகத்வேபி ததா ந நஷ்டா. பீதஸ்து சங்கான் விசராமி ராஜன், பீதஸ்து சங்கான் விசராமி ராஜன், பீதஸ்து சங்கான் விசராமி ராஜன் இத்யப்ரவீத் மாருதமந்திரேஷ, இத்யப்ரவீத் மாருதமந்திரேஷ, இத்யப்ரவீத் மாருதமந்திரேஷ. ததஸ்து ராஜா ஜடவிப்ரமேனம், ததஸ்து ராஜா ஜடவிப்ரமேனம், ததஸ்து ராஜா ஜடவிப்ரமேனம் ஸ்துத்வா ச நத்வா ச மருத்புரேஷ, ஸ்துத்வா ச நத்வா ச மருத்புரேஷ, ஸ்துத்வா ச நத்வா ச மருத்புரேஷ. முகூர்த்தமாத்ரேண தவாத்ய சங்காத், முகூர்த்தமாத்ரேண தவாத்ய சங்காத், முகூர்த்தமாத்ரேண தவாத்ய சங்காத். மோஹப்ரணஷ்டः த்விதி சாப்ரவீத் சஹ, மோஹப்ரணஷ்டः த்விதி சாப்ரவீத் சஹ, மோஹப்ரணஷ்டः த்விதி சாப்ரவீத் சஹ, மோஹப்ரணஷ்டः த்விதி சாப்ரவீத் சஹ. ரகுகணோயம் ஜடவிப்ரசங்காத், ரகுகணோயம் ஜடவிப்ரசங்காத், ரகுகணோயம் ஜடவிப்ரசங்காத். வினஷ்டதுக்கோ அபவத் ஆத்தவித்யः, வினஷ்டதுக்கோ பவதாத்தவித்யः, வினஷ்டதுக்கோ பவதாத்தவித்யः, வினஷ்டதுக்கோ பவத் ஆத்தவித்யः. கிம் கிம் ந குர்யான் மஹதஸ்து சங்கः, கிம் கிம் ந குர்யான் மஹதஸ்து சங்கः, கிம் கிம் ந குர்யான் மஹதஸ்து சங்கः. மாம் பாஹி ரோகான் மருதாலயேஷ, மாம் பாஹி ரோகான் மருதாலயேஷ, மாம் பாஹி ரோகான் மருதாலயேஷ. ஸ்ரீபட்டபாதா ரச்சிதஸ்துதௌ யா, ஸ்ரீபட்டபாதா ரச்சிதஸ்துதௌ யா, ஸ்ரீபட்டபாதா ரச்சிதஸ்துதௌ யா. பிரீதிஸ்தவா பூத் மருதாலயேஷ, பிரீதிஸ்தவா பூத் மருதாலயேஷ, பிரீதிஸ்தவா பூத் மருதாலயேஷ. அனந்தராமேண மயா கிருதேபி, அனந்தராமேண மயா கிருதேபி, அனந்தராமேண மயா கிருதேபி. ஸ்தோத்ரே ச ஜாயேத குரு பிரசாதம், ஸ்தோத்ரே ச ஜாயேத குரு பிரசாதம், ஸ்தோத்ரே ச ஜாயேத குரு பிரசாதம். ஓமிதி ஸ்ரீமன்னாராயணீய ஸ்தோத்ரானுசாரிணி ஸ்ரீ ஜடபரதச்சரிதே 3யம் தசகம் சமாப்தம். ஸ்ரீ ஹரயே நமஹ. இப்பொழுது இந்த தசகத்தில் இருக்கப்பட்ட ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன்.
श्रीहरे नमः। अथ श्रीमन्नारायणीयस्तोत्रानुसारिणि श्रीजडभरतचरिते तृतीयं दशकम्। प्रणम्य राजा जडविप्रमेनं पुनश्च पप्रच्छ मरुत्पुरेश। नष्टो विवेकः अमृततुल्यवाचा तथापि दृश्यं कथमित्यसत्यम्। संसारमिथ्यात्वम् अथोपदिश्य प्रपञ्चमिथ्यात्वमुपादिशत्सः। त्वद्रूपनिष्ठो भवतः स्वरूपं सर्वत्र पश्येद् अविनश्वरं यत्। चरन् पृथिव्यां तव भृत्यवर्गः सन्दृश्यते स्यापि पदादिकानि। अंसोढयानस्थरहुगणादि सर्वं तु दृश्यं हि असदाह विष्णो। पिण्डस्वहेतौ पृथिवीतले हि पृथ्वी स्वहेतौ परमाणुसंज्ञे। अज्ञानक्लिप्तः स च मारुतेश त्वय्येव चारोपित इत्युवाच। आरोपितायस्तु यथा विनश्येत् दीपेन रज्जौ तमसा प्रतीतः। ज्ञानेन चाध्यस्तजगच्च नश्येत् त्वमेव भासि इत्यवदत्स राज्ञे। श्रीशङ्खचक्राब्जगदाकिरीट हारी भवान् मङ्गलमङ्गलेशः। श्रीवासुदेवस्तु सदा सुपूर्णः ज्ञानात्मनास्ति इत्यवदत्स भूपम्। श्रीवासुदेवस्तु जगत्समस्तं ज्ञानं हरे सत्यमिति न्यगादीत्। एतच्च नाप्नोति मखादिनापि विना महत्पादरजोऽभिषेकम्। अहं पुरासं भरताख्यभूपः विसृज्य राज्यं हरिपूजनार्थं। वनं गतस्तत्र मृगत्वमापम् इत्याह भूपं स च मारुतेश। कृष्णार्चनेन स्मृतिरस्ति मेद्य पुरा मृगत्वेऽपि तदा न नष्टा। भीतस्तु सङ्गात् विचरामि राजन् इत्यब्रवीत् मारुतमन्दिरेश। ततस्तु राजा जडविप्रमेनं स्तुत्वा च नत्वा च मरुत्पुरेश। मुहूर्तमात्रेण तवाद्य सङ्गात् मोहप्रनष्टः त्विति चाब्रवीत् सः। रघुगणोऽयं जडविप्रसङ्गात् विनष्टदुःखो अभवत् आत्तविद्यः। किं किं न कुर्यान् महतस्तु सङ्गः मां पाहि रोगान् मरुदालयेश। श्रीभट्टपादा रचितस्तुतौ या प्रीतिस्तवाभूत् मरुदालयेश। अनन्तरामेण मया कृतेऽपि स्तोत्रे च जायेत कुरु प्रसादम्। श्रीहरे नमः। ओमिति श्रीमन्नारायणीय स्तोत्रानुसारिणि श्रीजडभरतचरिते तृतीयं दशकं समाप्तं। श्रीहरये நமः. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோட முடிச்சுப்போம். ஸ்ரீஹரயே நமः. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः। गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु। काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी। देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः। अपुत्राः पुत्रिणः सन्तु पुत्रिणः सन्तु पौत्रिणः। अधनाः सधनाः सन्तु जीवन्तु शरदां शतम्। मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलम्। वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलम्।
गोवर्धनाचलोद्धर्त्रे गोपी क्रीडाभिलाषिने अञ्जल्याहृतवस्त्राणां सुप्रीतायास्तु मङ्गलम् मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलम् द्वारकापुरवासाय हारनूपुरधारिणे सत्यभामा समेताय नरकघ्नाय मङ्गलम् चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे उचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम् देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम् योगीन्द्राणां त्वदङ्गेषु अधिकसुमधुरं मुक्तिभाजां निवासो भक्तानां कामवर्ष द्युतरुकिसलयं नाथ ते पादमूलम् नित्यं चित्तस्थितं मे पवनपुरपते कृष्ण कारुण्यसिन्धो कृत्वा निःशेषतापान् प्रदिशतु परमानन्द सन्दोहलक्ष्मीम् अज्ञात्वा ते महत्त्वं यदिह निगदितं विश्वनाथ क्षमेथाः स्तोत्रं चैतत् सहस्रोत्तरम् अधिकतरं त्वत्प्रसादाय भूयात् द्वेधा नारायणीयं श्रुतिषु च जनुषा स्तुत्यता वर्णनेन स्फीतं लीलावतारैः इदमिह कुरुताम् आयुरारोग्यसौख्यं श्रीहरये नमः। ॐ नमो नारायणाय, ॐ नमो भगवते वासुदेवाय, श्रीहरये नमः। गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा। हर नमः पार्वतीपतये, हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय।